அப்போ இந்த வருஷம் மட்டும் வெயில் அடிக்குதுன்னா இந்த வருஷம்தான் தேர்தல் வருது, இந்த வருஷம்தான் உங்களை ஏமாற்ற முடியும். அடுத்த வருஷம் வெயில் அடிக்கும், தருவாரா? தரமாட்டார். இந்த வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஏன் போன வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுக்கல? எலெக்ஷனுக்காக அடுத்து வர்ற 3 மாதத்துக்கு கொடுக்குறேன்னா நீ அயோக்கியம். இந்த அயோக்கிய திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். ஸ்டாலின் ஐயா அல்வா கொடுப்பாரு, அந்த அல்வாக்கு நாங்கள் ஏமாற தயார் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. நேற்று ரேஷன் கடையில் 5000 ரூபா கொடுத்தாங்களா? ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரா? கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு தெரியுமா? எலெக்ஷன் டைமில் முதல்ல அவங்க வீட்டுக்கு திருட்டுத்தனமாக வந்து 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பாங்க. கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க, ஒரு கொலுசு கொடுப்பாங்க, மூக்குத்தி கொடுப்பாங்க, குங்கும சிமிழ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி டிசைனாக கொடுப்பாங்க. இப்போ மோடி என்ன பண்ணுறாருன்னா, இந்த தேர்தலுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை ஏமாத்துகிற அயோக்கியன்களெல்லாம் பிடிக்கணும்னு நிறைய ஸ்குவாடு போட்டார். அதனால் எலெக்ஷன் டைமில் காசு குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு திமுகவுக்கு. அதை லீகலாக செய்கிறது ஊழல், அதை லீகலாக செய்யணும் அப்படின்ட்டு 5000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறான்றாரு. எதுக்கு 5000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னார் தெரியுமா? 3 மாதத்துக்கு, அதாவது அடுத்து வர 3 மாதத்தில் எலெக்ஷன்லாம் வந்துருமா. அப்போ வந்து யாரோ வந்து தடுத்துருவாங்களாம் திடீர்னு. அதனால் உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு 3000 ரூபா. ரெண்டாவது இப்போ வெயில் காலம்லாம் வருது, மகளிர் நீங்கள்லாம் கஷ்டப்படுவீங்களாம், ஐயாவுக்கு அக்கறை. அதனால் வெயில் காலம் வந்துருச்சு, உங்களுக்கு 2000 ரூபா வெயில் காலத்துக்காக கொடுக்குறேன்னாரு. போன வாட்டியும் இதே மாதிரி ஏப்ரல் மே வந்துச்சா? அப்போ வெயில் அடிச்சிச்சா இல்லை குளிர் அடிச்சிச்சா? வெயில் அடிச்சிச்சா? இல்லைம்மா, அது சொல்கிறேம்மா. நான் கேட்குறது என்னம்மா, பொதுவாக ஏப்ரல் மே மாதத்தில் ஆமாண்ணா, நான் என்ன கேட்குறேம்மா, இந்த வாட்டி உங்களுக்கெல்லாம் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா ஐயா ஸ்டாலின் கொடுக்குறாரு. பரவாயில்ல, நல்ல மனுஷன். போன வருஷம் ஏப்ரல் மேலே வெயில் தானே அடிச்சிச்சு, அப்போ ஏன் 2000 ரூபா கொடுக்கல? அதுக்கு முந்தைய வருஷம் இருந்துச்சுல, அப்பவும் வெயில் தானே அடிச்சிச்சு, அப்பயும் கொடுக்கல. அப்போ இந்த வருஷம் மட்டும் வெயில் அடிக்குதுன்னா இந்த வருஷம்தான் தேர்தல் வருது, இந்த வருஷம்தான் உங்களை ஏமாற்ற முடியும். அடுத்த வருஷம் வெயில் அடிக்கும், தருவாரா? தரமாட்டார். இந்த வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஏன் போன வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுக்கல? அப்போ என்ன சொன்னார்? அப்போ நஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சான், இப்போ ரொம்ப லாபத்தில் வந்துருச்சா. ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதுலேருந்து சரியா, ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால் வரைக்கும் 4.5 லட்சம் கோடி தான் கடன். ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 வருஷத்தில் இது ஒரு 7.5 ஆட்சி. இந்த ஆட்சியில் 4.5 லட்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு பணம், கடன். இப்போ எவ்வளோ இருக்குன்னா 75 வருஷமாக 4 லட்சம் கோடி, 4 வருஷத்தில் ஐயா ஸ்டாலின் வந்து அடுத்து ஒரு 4 லட்சம் கோடி வாங்கிட்டாருன்னா இந்த கடன்லாம் யாருக்கு தலையில் விழுவோம்? உங்கள் தலையிலையும் என் தலையிலேருந்தே விழுவோம். ஐயா ஸ்டாலின் தலையில் விழுவாது, அவர் தான் கத்தையாக வச்சுருக்கிறார், ஒன்றும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபான்றதை உங்களுக்கு கொடுத்து விலை பேசுகிறாரு. இந்த காசு இந்த நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தில் வந்தால் கூட மனசு ஆறிடுங்க. அப்படி ஒரு முயற்சி பண்ணலை. சாராய கடையை வச்சு 50,000 கோடி அதில் வருமானத்தை பார்த்து உங்கள் வீட்டுக்காரங்களெல்லாம் வந்து 500 ரூபா சம்பாரிச்சா 400 ரூபா சாராய கடையில் இலக்க வச்சு அந்த சாராய காசை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இது ஏமாத்து வேலை தானே, இது ஃப்ராடு வேலை தானே. இப்போ நாம் என்ன கேட்கணும், மகளிர் என்ன கேட்கணும்னா, ஐயா போன வருஷம் வெயில் அடிச்சிச்சு, அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அதுக்கு முந்தைய வருஷம் வெயில் அடிச்சிச்சு, அப்பயும் கண்ணு தெரியல. இப்போ மட்டும் ஸ்பெஷலாக கண்ணு தெரியுதுன்னா எலெக்ஷன் வருது. போன வருஷம் பொங்கல் வந்துச்சு, அப்போ எங்களை கண்ணு தெரியல. இந்த வருஷம் பொங்கலுக்கு காசு தரீங்க, கேளுங்க. 2 கேளுங்க. கூட இன்னொன்று கேட்கணுமாண்ணா, இன்னொன்று கேளுங்க. என்ன கேளுங்கன்னா, இப்போ என்ன நினைக்கிறாரு, யாரோ தடுத்துருவாங்க, அதனால் முன்கூட்டியே உங்களுக்கு 3 மாதத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு 3, இது ஒரு 2, 5000 ரூபா கொடுக்குறாரு. ஆட்சிக்கு வந்த உடனேயே அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபா சொன்னார். எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுத்தாரா? இல்லை. சரி, சொன்ன மாதிரி பாதி பெண்களுக்காவது 1000 ரூபா கொடுத்தாரா? இல்லை. 29 மாதத்தில் கொடுக்காம சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு, உள்ளாட்சி எலெக்ஷன் முடிஞ்சு, பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் 1000 ரூபா கொடுத்தாரு. இப்போது இவ்வளோ யோக்கியமாக இனிமே வரப்போகிற 3 மாதத்தை பற்றி கவலைப்படுற ஐயா ஸ்டாலின் யாரோ தடுத்துருவாங்கன்னா, இவர் ஆட்சிக்கு வந்து 29 மாதமாக கொடுக்கலையே, யார் தடுத்தா? கொடுத்துருக்கலாம்ல. இப்போ நீங்கள் கேட்கணும், ஓட்டு கேட்க வர்றவங்கள்ட்ட, எப்போ 5000 ரூபா கொடுத்தது வர 3 மாதத்துக்கு 29 மாதம் கொடுக்கல,
ஓட்டுக்கு திமுக காரன் வந்தால் எங்களுக்கு 29,000 ரூபா ஒவ்வொரு வீட்டுக்கு முதல்ல கொடுத்துட்டு நீ சொன்ன நீ யோக்கியன், உனக்கு ஓட்டு போடுறோம். நீ 29,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு தராமல் எலெக்ஷனுக்காக அடுத்து வர்ற 3 மாதத்துக்கு கொடுக்குறேன்னா நீ அயோக்கியம். இந்த அயோக்கிய திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். ஸ்டாலின் ஐயா அல்வா கொடுப்பாரு, அந்த அல்வாவுக்கு நாங்கள் ஏமாற தயாரில்லை. ராணிப்பேட்டையில் உள்ள மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்லணும். அடுத்து இங்கே யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு? ஆர் காந்தி. அவர் 4 வாட்டி ஜெயிச்சிருக்கிறார். சரியா? இப்போது நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறீங்க. யாருக்காக கஷ்டப்படுறீங்க? உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும்னு கஷ்டப்படுறீங்க. கரெக்டாக? அதுக்கு தானே? இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படி நல்லா இருக்க முடியுமா? இந்த ராணிப்பேட்டையில் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 புத்துநோய்க்கான ஏரியா ராணிப்பேட்டை. ஏன்? ஆர் காந்தி ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே குரோமியம் கழிவுன்னு ஒன்று இருக்குது, அதை அகற்றன்னு சொன்னார், அகற்றலை. அது நிலத்துக்குள்ளே போய் நெஞ்சா மாறி நீங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் இப்போ விஷத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. விஷம் கூட வரலன்ற அளவுக்கு குடிக்கிற தண்ணியும் கிடைக்கல, வர்ற கொஞ்சம் நெஞ்ச தண்ணீரும் விஷமாக போச்சு. அதனால் இன்றைக்கி புத்துநோயை அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 இந்த ராணிப்பேட்டை. 2வது என்ன பண்ணுறாரு? அவருக்கு வருமானம் வேணும். இங்கே மலைகள் சுற்றி குவாரிகள் இருக்குது, எல்லா குவாரியை உடைக்கிறது, மணலை திருடுறது, மண்ணை திருடுறது, பாறையை திருடுறது, திருடுற திமுக காரன் அத்தனை பேருக்கும் ஆதரவு அளிக்கிறது. இதுதான் ஆர் காந்தி செய்கிறாரு. இப்போது எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும்னா குடிநீர் வேணும்ல, நல்ல காற்று வேணும்ல, தண்ணி வேணும்ல. அந்த தண்ணியை நஞ்சாக்கி அவர் பங்களா கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இது அயோக்கியத்தனமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் நேரத்தில் வந்து உங்களுக்கு 1000 2000 கொடுத்து ஏமாற்றணும்னு நினச்சா இது அயோக்கியத்தனம். அதை நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. கொடுப்பீங்களா? அப்போ திமுக காரர்கள் வந்தால் இந்த மண்ணை நாசமாக்கி, தண்ணீரை நாசமாக்கி, இங்கே குடிகாரன் அதிகமாக்கி, எங்கே பார்த்தாலும் கஞ்சாவும், பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் 10 வயசு 8 வயசு பிள்ளைங்களெல்லாம் கற்பழிக்கிறானுங்க. அதை தடுக்க துப்பில்லாத திமுக நீனு இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்குறேன்னா உனக்கு வெக்கமா இல்லையான்னு திமுக காரனை பார்த்து கேட்பீங்களா? தைரியமாக கேட்பீங்களா? மகளிர் நீங்கள் உறுதியாக இருங்க. கடந்த காலத்திலும் திமுக காரனுக்கு பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு ஆட்சி வந்துட்டா ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, இட ஆக்கிரமிப்பு, இனிமேலும் அதைத்தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுத்துறாதீங்க. மோடி ஐயா சொல்லியிருக்கிறாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார், மேலே அவர் கீழே எடப்பாடியார், நல்லபடியாக ஆட்சி நடக்கும். சிறப்பாக உங்களுக்கு மாதத்துக்கு 2000 ரூபா கிடைக்கும், நல்லபடியாக முன்னேறுவீங்க. சரியா? சரியாம்மா? பரமா சொந்தக்காரங்களுக்கு வரைக்கும் போட்டுக்கிறாங்க அந்த குருபாஸ் வீடு. இப்போ நீ இல்லாதப்பட்டவா நான் என்ன சொல்கிறேம்மா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் நாங்கள் செவியேற்கத்தான் வந்திருக்கிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஏமாந்துடாதீங்க. இந்த முறை திமுக காரன் வந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம், மோடி ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? சத்தம் கம்மியாக இருக்குது, போட்டு சொல்லுவீங்களா? ரைட். எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, திமுக காரன் வருவான், நீங்க என்ன சொல்லணும்? திமுக காரன் வந்தா ஏன்பா இதெல்லாம் ஏறிக்கிட்டு விலைவாசி நீங்க தானமா அதை கேட்கணும். வந்தா சட்டையை பிடிச்சி கேளுங்க. கேட்பீங்களா? ரைட் பாட்டி, கை கொடுங்க. சூப்பரா கேள்வி கேட்குறீங்க.